வணக்கம். சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளின் தொகுப்பில் இன்று கருடனும் சக்ராயுதமும். சிறுகதை. ஒரு சமயம் கிருஷ்ண பகவானின் கையில் இருக்கும் சக்ராயுதமும் அவரின் வாகனமான கருடனும் தாம் இருவரும் இல்லை என்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் எதையும் செய்ய இயலாது என நினைத்து கொண்டனர். இதனை அறிந்த கிருஷ்ணர் இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என எண்ணினார். அப்போது அங்கு காற்றில் கலந்து வந்த நறுமணம் அவரை கவர்ந்தது. அது வேறு ஒன்றுமல்ல, அது குபேரனின் நந்தவனத்தில் பூத்திருக்கும் சௌகந்திகா என்ற மலரிலிருந்துதான் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டார் ஸ்ரீகிருஷ்ணர். முதலில் கருடனை அழைத்தார். குபேரனின் நந்தவனத்தில் பூத்திருக்கும் அம்மலரை பறித்து வா என கட்டளையிட்டார். நந்தவனத்திற்கு வந்த கருடனை பார்த்து, யார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என காவல் காத்து கொண்டிருந்த அனுமன் கேட்டார். நான் தான் கருடன், பரமாத்மா தான் என்னை அனுப்பி வைத்தார். இப்பூவை பறித்து வரச் சொல்லி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என ஆர்ப்பாட்டம் செய்தது கருடன். எனக்கு பரமாத்மாவெல்லாம் தெரியாது, இங்கு மலர்களை பறிக்க அனுமதி கிடையாது என்றார் அனுமன். அவரிடம் சண்டைக்கு முயன்ற கருடனை பிடித்து தனது கை இடுக்கில் வைத்துக்கொண்டு, வா, உன்னை அனுப்பிய பரமாத்மாவிடமே போய் நியாயம் கேட்கலாம் என சொல்லிக்கொண்டு துவாரகை நோக்கி வந்தார் அனுமன். அவர்களை பார்த்த மக்கள் அனைவரும் பயந்து போய் கிருஷ்ணரிடம் விபரத்தை கூறினார்கள். அவரும் அதை அறியாதவர் போல கேட்டுக்கொண்டு, குரங்கு முகமும் மனித உடலும் கொண்ட ஒருவன் கருடனை பிடித்து கொண்டு வருகிறான், அங்கு சென்று அவனை விடுவித்து வா என சக்ராயுதத்திடம் கட்டளையிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். சக்ராயுதமும் கருடனை விடுவிக்க கூறி அனுமனை மிரட்டியது. எனக்கு தெரிந்த பரமாத்மா ராமபிரான் ஒருவரே, வேறு யாரையும் எனக்கு தெரியாது. நீயும் கிருஷ்ணருடைய ஆள்தானா என சொல்லிக்கொண்டே அவரையும் மற்றொரு கையிடிக்கில் வைத்துக்கொண்டு நேராக கிருஷ்ணரிடமே வந்தார் அனுமன். கருடனும் சக்ராயுதமும் தன்னை விட பலசாலி ஒருவர் உள்ளார் என்பதை அனுமன் பிடியால் அவதிப்பட்ட போது உணர்ந்தார்கள். இருவரிடம் இருந்த தலைக்கணமும் அகன்றது. கிருஷ்ணர் முன் சென்ற அனுமனுக்கு அங்கு இருப்பது யார் என்று தெரியவில்லை. அதற்கு மேல் சோதிக்க விரும்பாத கிருஷ்ணர் அவருக்கு ராமனாக காட்சி தந்தார். கதை முடிவுற்றது. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழியுடன். நன்றி.